ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டைமாக குக்கிங் விளாக் போடலான் இருக்கேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கன் ஃபுட்டான ஃபுஃபு அப்படின்ட்டு ஒரு ஐட்டம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு நாங்கள் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிறனால ஒரு 2 கிழங்கு போதும். இது எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், சரிங்களா? அதுக்கு தொட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணியில் போட்டு உரிக்கணும். ஸ்டாப் பண்ணி இது உரிக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க. அப்படி தான் இருக்கும் போல். ஐயோ, எவ்வளோ அழகாக ஒரு சிலர் உரிக்கிறாங்க, நம்மளுக்கு அது வரமாட்டேங்குதுங்க. வந்துருச்சு. நம்ம வெட்டி வச்சுருக்கிறத சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுவிட்டோம். அதை அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபுஃபு அரைச்சதை ஒரு கடாயில் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். பற்ற வைக்காமல் நான் பார்த்திங்கன்னா கைவிடாமல் கிண்டணும். கட்டி விழாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலயே. இப்போ பார்த்திங்கன்னா உப்பு ரெடி ஆயிடுச்சு. கைவிடாமல் கிண்டணும். தண்ணி தொட்டு இப்படி இப்படி பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. சூப்பர், ரெடியே அது மாதிரியே வந்திருக்கு. சாப்பிட்டுட்டு நம்ம டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தொட்டுக்க சூடாக சிக்கன் கிரேவி. எப்படி டேஸ்ட் பார்க்கலாமா? சூடாக சூப்பராக இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தி வேறு. அதனால் மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.